Hello friends, welcome to Online Tamila channel. இன்னைக்கு இப்போ நீங்க பார்க்க போறது என்ன சூப்பரான அப்டேஷன் என்னன்னு கேட்டிங்கனா இன்ஜினியரிங் போணும் அண்ணா யுனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 TNA ல போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோஸ் ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ க்ளோசிங் எவ்வளோ வரல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க எவ்வளோ வரலும் கால் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்ததுங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் கிடையாது என்னென்ன டாக்குமெண்டேஷன் இது எல்லாமே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் சேனல். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இஃப் யூ ஆர் வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மினிமம் காஸ்ட் வந்து 99லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா TNA 2024 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த இதில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா அப்டேஷனுமே வரும். ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TNAonline.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா போதுங்க. இப்போ டில் ஆனில் இருக்குது. சரிங்களா? இப்போ கரண்ட்டாக ஆனில் இருக்குது. மேடம் இப்போ உடனே நான் ரெஜிஸ்டர் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் வந்து டவுட் இருக்கலாம். 100% கிடையாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியமே கிடையாது. இப்போ A to Z உங்களுக்கு கவுன்சிலிங் முடிகிறதுலையும் நீங்கள் போய் காலேஜில் சேர்றதுலையும் இந்த இதில் தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அப்லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் வேறு யாருக்கிட்டையுமே நீங்கள் கேட்க தேவையில்லை. சரி எப்படி மேடம் தெரிஞ்சுக்கலாம் போடுறாங்களா இல்லைன்னு டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர்த்து வந்து நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் A to Z உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்போம். என்ன நியூ வந்தாலும் அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சரி ஓகே, இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. எவ்வளோ நாள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில்லிங் த அப்ளிகேஷன், அப்லோடிங் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறத நான் கண்டிப்பாக இன்றைக்கி கரண்ட்டாக 2024 என்னென்ன தேவைங்கிறதையும் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு. 6/5 இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்குங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 6/6. நல்லா கவனிச்சிங்க. 1 month டைம் இருக்குது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்துட்டுமே படாதீங்க. இன்றைக்கி இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணோம்னா 100% கிடையாது. சரிங்களா? என்னென்னா கோத்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுங்கள். அது என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ஸில் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதையெல்லாம் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனில் போகிறீங்களா, இல்லை வேறு ஸ்க்ரைப் வச்சு எழுதிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க. சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போகும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறது அடுத்த வீடியோ இமீடியட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கீப் ஆன் டச்சில் மட்டும் இருங்க போதும். நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைனில் தாங்க பண்ண முடியும். ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 100% கிடையாது. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கு. 6/6 அதாவது June 6th வரலும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு 6 days டைம் கொடுக்குறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சில டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா மறுபடியும் போய் லாகின் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க, இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்டு. சில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆன் ஆகிடுச்சு, நான் இப்போயே ரெஜிஸ்டர் பண்ணுறேன், இப்போ உடனே ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இமீடியட்டாக எனக்கு வந்து ரேங்க் வரும் அப்படின்லாம் கிடையாதுங்க. 12ஆம் தேதிக்கு மேலே தான் அதுக்கப்புறம் ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்லாம் 100% கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இமீடியட்டாக ஏதாவது கால் வரும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த டைம் வரலும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அது வந்து 12/6 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி அது என்ன ரேண்டம் நம்பர் இம்பார்ட்டனா அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் நம்ம சேனலில் வரும். ஸோ வந்து கீப் டச்சில் மட்டும் இருங்க. திரும்ப சொல்கிறதா தான் கீப் டச்சில் இருங்க. அதுக்கப்புறம் TFC சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த TFC சென்டரில் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. மேபி ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை டவுட்டு உங்களுக்கு எனி டவுட் இது அப்ளை பண்ணுறதில்ல அப்படிலாம் இருந்துச்சுன்னா TFC சென்டரை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டீட்டெயில்
கம்மிங் டேஸில் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இந்த இதை மட்டும் சொல்கிறேன். ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு 10/7ங்க, அதாவது ஜூலை 10ஆம் தேதி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டே தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 77 வரலும் கால் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்ஜினியரிங்க்கு 77 வரலும் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, சீட்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ஒருவேளை 150க்கு கீழே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டயர் 1 காலேஜ் போகணுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது கொரீஸ் இருந்தால் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் டேட் வில் பி அனௌன்ஸ்டு வந்து லேட்டர். சரிங்களா? அக்கார்டிங் டு த அகாடமிக் ஷெட்யூலை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான், அதனால் ஜூலை 10 தான் ரேங்க் லிஸ்ட்டு, ஜூன் 12 தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் செஷன். ஸோ அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்னால் என்ன, ஸோ அதனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. ஒருவேளை இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், லாஸ்ட் இயர் வந்து அந்த காலேஜில் எந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் எவ்வளோ அந்த காலேஜில் அப்படிலாம் தெரியணும்னா வெயிட் பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி போன வருஷம் நம்ம போட்டதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் 2023ன்னு இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2023 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கரண்ட் இயர் அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2024ல் இருக்கும். டிஎன்ஏ வந்து 2024 கவுன்சிலிங் அப்டேட் இருக்கும். லாஸ்ட் இயர் 2023ல் லைவு. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய அப்டேஷனை கொடுத்துட்டே இருப்போம். ஸோ வந்து கீப்பான வந்து டச்சில் மட்டும் இருந்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய காலேஜ் எந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா, அதாவது இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா இதோடைய கட் ஆஃப்க்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கட் ஆஃபை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டீட்டெயிலை கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதை தவிர்த்து நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக நீங்கள் அந்த டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. எனி அப்டேஷன், எனி கொரீஸு, எனி கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்கலாம். அதாவது ஹரிபரியில் எந்த வேலையும் செய்யாதீங்க, பீஸ்ஃபுல்லாக கூலாக 1 மந்த் டைம் இருக்குது. இன்னொரு 1 வீக் கழித்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்ஏ ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் இமீடியட்டாக நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இங்கேயே தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். டிஎன்ஏ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிடெக்குக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டாங்க. இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஒருவேளை மேடம் எனக்கு ஆன்லைனில் எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்மளுடைய சேனல் மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் டிஎன்ஏ ரிலேட்டடாக வரும். ஸோ மறக்காமல் கீப் இன் டச்சில் இருங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.